சார், இந்த வேளாண் வணக்கம். சட்டங்களால விவசாயிகளுக்கு வருமானம் பெருகும்னு பிரதமர் மோடி அவர்கள் திரும்ப திரும்ப சொல்லி கூட உங்களுக்கு அவரோட வார்த்தைகள் மேல நம்பிக்கை வரலையே, ஏன்? ஏன்னா ஃபர்ஸ்ட் ஒரு 15 லட்சம் ரூபா தர்றேன்னாரு. அதை நீங்க நம்பினீங்களா? கிடைச்சதா? நோட் இது பண்ணாரு, அதுல யாருக்கு ஆதாயம் கிடைச்சது? அதுல எல்லாம் கிடைக்காதப்ப இதுல எப்படி கிடைக்குங்க? 10 லட்சம் பேர் ரோட்ல உட்கார்ந்து இருக்காங்க. இன்னைக்கு 3 டிகிரி குளிருங்க. இங்க 10 லட்சம் பேர் உட்கார்ந்துருக்காங்கன்னா லாபம் கிடைக்குதுன்னா யாராவது ஆசையா உட்காருவாங்களா? 3 டிகிரிங்க. குழந்தைய 3 வயசு குழந்தையில இருந்து 80-90 வயசு முதியவர்கள் வரை இங்க ரோட்ல உட்கார்ந்துருக்காங்க. ஒருத்தர் முட்டாளா இருக்கலாம், நான் முட்டாளா இருக்கலாம், இல்ல வேற யாராவது முட்டாளா இருக்கலாம். எல்லாருமே முட்டாளாக முடியாது இல்லைங்க. அதனால இதுல எந்த ஆதாயம் இல்லைங்க. இது கார்பரேட்டுக்கு சப்போர்ட் பண்ற மாதிரி. இதுல ஒரு மெயின் இது பஞ்சாபை ஏன் டார்கெட் பண்ணியிருக்காங்கன்னா, பஞ்சாப் பார்டர் ஏரியா. அதுவும் இல்லாம பாகிஸ்தான், ஆப்கானிஸ்தான், துபாய் பை ரோடு இவங்க எல்லாமே பண்ணலாம். இது கவர்மெண்டோட இதுதான். கவர்மெண்ட் இம்ரான் கான் கூட ஒரு கையெழுத்து போட்டா இவங்களுக்கு ரோடு ஓப்பன் ஆயிரும். அதனால பஞ்சாபை டார்கெட் பண்ணி இவங்க கோல்டு ஸ்டோரேஜ் ஃபுல்லாவே ஸ்டோரேஜ் இங்க பண்ணி இங்க இருந்து ஃபாரினுக்கு இது பண்ணலாம். அதையவே ஏன் விவசாயிகளுக்கு இது பண்ண மாட்டேங்காங்க? விவசாயி மண்டியில போய் விற்கணும், இல்லைன்னா பிரைவேட் செக்டர்ல விற்கணும். இவங்க கொண்டு போய் வெளிநாட்டுல வித்து லாபம் உண்டாக்க பாக்குறாங்க. அதுக்கான அடிப்படை இது ரெடி பண்ணிட்டு இருக்காங்க கார்பரேட்டுக்கான. அது இப்போ எங்க 20% பேர் ஆஸ்திரேலியா, இங்கிலாந்து, கனடா இந்த மாதிரி வெளிநாட்டுல படிக்கிறாங்க. அதனால எங்களுக்கு இந்த சட்டத்தை பத்தி எல்லாம் நல்லா தெரியும். அதையெல்லாம் படிச்சு இது பண்ணி அதுக்காகத்தான் நாங்க இந்த போராட்டம் 2.5 மாசத்துக்கு முன்னாடி பஞ்சாப்ல ட்ரெயின் இது பண்ணி டோல் பிளாசா ஃப்ரீ பண்ணி ரிலையன்ஸ் மால்ட்டு, பெரிய ரிலையன்ஸ், அடானியோட குரூப்ஸ்ல எந்தெந்த மார்க் ஸ்பென்சர் இந்த மாதிரி எந்தெந்த இது இருக்குதோ எல்லாத்தையுமே பந்து பண்ணி வச்சிருக்கோம் 3 மாசமா. அதுக்கப்புறம் 2 மீட்டிங் நடந்து எங்களுக்கு எந்த முடிவும் கிடைக்காதங்காட்டி நாங்க டெல்லி போலாங்கிற ஒரு 30 யூனியன் கூட்டி எல்லாம் ஒன்று சேர்ந்து அதுக்கப்புறம் டெல்லி வந்தோம். அதுக்கப்புறம் ஹரியானா வந்துருச்சு, எம்பி வந்துருச்சு, மகாராஷ்டிரா வந்துருச்சு, யூபி வந்துருச்சு. இவங்கெல்லாம் சப்போர்ட் பண்ணாங்க. அதுக்கப்புறம் நான் ஒரு மெசேஜ் கொடுத்தா அதுல தமிழ்நாட்டிலையும் கொஞ்சம் ரெஸ்பான்ஸ் கிடைச்சது. நிறைய பேர் இங்க யூனியன்ஸ் ஐயா கண்ணு இந்த மாதிரி 4-5 பேர், கமலஹாசன் யூனியன்ஸ் இந்த மாதிரி நிறைய பேர் இங்க நாங்க ஹெல்ப் பண்ணோம், நாங்களும் போராட்டத்தில் கலந்துக்கிறோம்னு சொல்லி அவங்களும் வந்தாங்க. லாபம் கிடைக்கிறதா இருந்தா இத்தனை பேர் எதுக்கு ஒண்ணு கூடி இது பண்றாங்க? இன்னும் எத்தனை நாட்களுக்கு இந்த போராட்டத்தை நீட்டிக்க திட்டமிட்டு இருக்கீங்க சார்? சார் மேடம், நாங்க வீட்டுல இருந்து வர்றப்ப 6 மாசத்தோட சாப்பாடு கொண்டு வந்திருந்தோம். 6 மாசத்துக்கு உண்டான எல்லா சாப்பாட்டு பொருட்கள், கம்பளி, ரெயின் ப்ரூஃப், டிராக்டர்ஸுகளுக்கு ரெயின் ப்ரூஃப் தார்பாய்ஸ் எல்லாம் போட்டு எல்லா கிளைமேட்டுக்கு உண்டான எல்லா வசதியோட தான் வந்திருக்கோம். இங்க இனி 6 மாசம் இல்லை, 1 வருஷம் ஆனாலும் ஒன்றும் கவலை இல்லை, இங்கே தான் இருப்போம். இனி 4 வருஷம் இருக்கிற மோடி காலத்துக்கு அந்த 4 வருஷம் இங்க உட்கார வேண்டியதா இருந்தாலும் எங்களுக்கு ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. we will be here to cancel the laws. சார், பஞ்சாப், ஹரியானா தவிர மற்ற மாநிலங்கள்ல இந்த போராட்டத்துக்கு அவ்வளவா ஆதரவு இல்லாத மாதிரி இருக்கு. இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? அந்த மாதிரி இருந்துச்சுன்னா ஒரு 1700 பேர் தமிழ்நாட்டில் அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க. இப்போ அவங்களுக்கு பயம் இல்லைன்னா அங்கே எதுக்கு அரெஸ்ட் பண்றாங்க? தமிழ்நாட்டில் அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க, யூபியில் அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க. நேற்று ஜெய்ப்பூர் ரோடு பந்து பண்றதா இருந்துச்சு, அங்க ஃபுல்லா மிலிட்ரி போட்டாங்க. இப்போ எங்களுக்கு ஆதரவே இல்லைன்னா அவங்க எதுக்கு பயப்படுறாங்க? அவங்களுக்கு பயப்பட வேண்டிய அவசியம் இல்லையா? நான் தான் ஃபர்ஸ்டே சொல்லிட்டு இருந்தேங்க, ஹரியானா அண்ட் பஞ்சாப் பார்டர் ரேஞ்ச். இங்க அவங்க கோல்ட் ஸ்டோரேஜ் போட்டு ஆப்கானிஸ்தான், துபாய் இந்த மாதிரி ட்ரேட்ஸ் பண்றதுக்காக இடத்தெல்லாம் இது பண்ணிட்டு இருக்காங்க. அதனால எங்களுக்கு 100 ஏக்கரா, 200 ஏக்கரா, 300 ஏக்கராங்கிற மாதிரி வாங்கி இவங்க கோல்டு ஸ்டோரேஜ், அடானி குரூப்ஸ், ரயில்வே பிரைவேட் ட்ராக்ஸ் இந்த மாதிரி எல்லாம் இது பண்ணிட்டு இருக்காங்க. அப்ப எங்களுக்கு தானே ஃபர்ஸ்ட் தெரியும், தமிழ்நாட்டுக்கு எப்படி தெரியும்? என் வீட்டுல யாராவது நுழையிறாங்கன்னா எனக்கு தானே தெரியும், தமிழ்நாட்டுக்கு எப்படி தெரியுங்க? நான் சொன்னா தான் தெரியும் தமிழ்நாட்டுக்கு. இந்த மாதிரி என் வீட்டுல அடானி இந்த மாதிரி ரோடு போடுறான் இல்ல வேற ஏதாவது இது பண்றான் அப்படிங்கிறது நாங்க சொன்னா தானே தெரியும். நாங்க சொல்லி இப்போ எல்லாரும் எங்களுக்கு ஆதரவா வந்துட்டு இருக்காங்க.
சார், போராட்டத்துல வந்து மாவோயிஸ்டுகள் கலந்திருக்காங்கன்னு சொல்லி மத்திய அரசு சொல்றதுக்கான காரணம் என்னவா இருக்கும்னு நினைக்கிறீங்க? எங்களை வந்து உடைக்க பாக்குறாங்க. எங்களை வந்து டென்ஷன் கொடுத்து, மென்டல் டென்ஷன் கொடுத்து, இல்ல எங்களை வந்து டைவர்ட் பண்ண பாக்குறாங்க. ஏன்னா இது வரைக்கும் 2.5 மாசமா பஞ்சாப்ல பண்ண இதுல ரயில்வே ட்ராக்கு எல்லா இதுலயும் ஒரு கண்ணாடி கூட உடைக்கப்படவில்லை. இங்க பஞ்சாப்லயும் சரி, டெல்லியிலயும் இன்னைக்கு வந்து 16 நாள் முடிஞ்சு 17வது நாளுங்க. இங்கேயும் ஒரு சின்ன சண்டையும் கூட ஆகல. இல்லை, இத்தனை லட்சக்கணக்கான மக்கள் இருக்கிறப்போ ஒரு கண்ட்ரோலா வந்து இது நடந்துட்டு இருக்குங்க. இல்லைன்னா 1000 பேர் சேர்ந்தாலே பஸ் எரிச்சிருவாங்க, காரை எரிச்சிருவாங்க. ஏன்னா தமிழ்நாட்டுல நான் இதெல்லாம் பார்த்துருக்கேன் காலேஜ் படிக்கிறப்போ. இங்க வந்து லட்சக்கணக்கான பேர் இருந்தும் ஒரு கண்ணாடி கூட உடைக்கப்படவில்லை. லோக்கல்ஸ் வந்து அதனாலதான் எங்களுக்கு சப்போர்ட் பண்றாங்க. ஏன்னா அவங்களுக்கு வந்து இது வந்து புதுசா இருக்குது. இந்த மாதிரி ஒரு ஆர்ப்பாட்டமும் நடக்குமா, இத்தனை பேர் இருந்தோம் அப்படிங்கிற மாதிரி. அதனால அஹிம்சா சைலண்ட் ப்ரொடெஸ்ட் தான் நடந்துட்டு இருக்குங்க. எந்த விதமான இதுவும் இல்லை. இதுல வந்து உங்க சேனல்ஸ், நிறைய சேனல்ஸ் வந்துட்டு தான் இருக்கு, காட்டிட்டு தான் இருக்காங்க. இப்ப அவங்க எங்களை வந்து இது பண்ற வேணுட்டே மக்கள் முன்னாடி எங்களை வந்து ஃபர்ஸ்ட் இந்த மாதிரி தான் பண்ணாங்க 2-3 ப்ரொடெஸ்ட். அது மாதிரி எங்களையும் கேவலப்படுத்த பாக்குறாங்க. விவசாய போராட்டத்தை வந்து பாலிடிக்ஸ், காலிஸ்தானி இந்த மாதிரி நிறைய இதெல்லாம் இது பண்றாங்க. 3 வயசு பையனெல்லாம் என்ன காலிஸ்தானி இது பண்ணுவாங்க? இல்ல 90 வயசு முதியவர் வந்து காலிஸ்தான்ல என்ன பண்ண போறாரு? வயசு பசங்க ஒரு 20-25 பசங்க 25 வயசுல சொன்னா கூட நம்பலாம். முதியவர்கள் வந்து காலிஸ்தான்லயோ இல்ல தீவிரவாத அமைப்புலயோ வந்து என்ன யோசனை? இது இடைத்தரகர்களோட போராட்டம்னு பாஜக ஆதரவாளர்கள் விமர்சிக்கிறாங்களே, இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க சார்? இடைத்தரகர்ன்ட்டு சொல்றாங்க, தீவிரவாதின்ட்டு சொல்றாங்க, ஆப்கானிஸ்தான் சைனால இருந்து காசு வருதுன்னு சொல்றாங்க, என்னென்னமோ சொல்றாங்க. ஏன்னா அவங்க வந்து இந்த போராட்டத்துல இத்தனை லட்சக்கணக்கான பேர் வந்தங்காட்டி அவங்களே பயந்து போய் என்னென்னமோ ஸ்டேட்மெண்ட் கொடுக்குறாங்க. இதெல்லாம் பொருட்படுத்த மாட்டோம்னாங்க. இங்க என்ன வேணா பண்ணிட்டு இங்க 4 லேயரா மிலிட்ரி போட்டிருக்காங்க எங்களுக்கு பயந்து. ஃபர்ஸ்ட் லேயர் டெல்லியோட என்ட்ரி, அதுக்கப்புறம் நாங்க ஒரு லேயர் போட்டோம் டிராக்டர்ஸ் வச்சு, அதுக்கப்புறம் இவங்க 3 லேயர் போட்டிருக்காங்க. நேத்து கொண்டு வந்து சங்கிலி எல்லாம் போட்டாங்க. என்னமோ யானை வந்து காட்டுல இருந்து போற மாதிரி, ஊருக்குள்ள போற மாதிரி சங்கிலி போட்டு இது பண்ணி வச்சிருக்காங்க. அந்த மாதிரி எல்லாம் இவங்க பயந்து போய் என்னென்னமோ ஸ்டேட்மெண்ட் கொடுக்குறாங்க. அதெல்லாம் வந்து ஒரு பெரிய இது இல்லைங்க. ஏன்னா இடைத்தரகர்களும் விவசாயிகளும் வந்து ஒரு அண்ணன் தம்பி மாதிரி. ஏன்னா இடைத்தரகர்களுக்கு வந்து கமிஷன் ஏஜென்ட்ஸு வந்து வீட்டுக்கு தேவையான ஏதாவது செலவுன்னா விவசாயி வந்து அவங்க கிட்டதான் போய் கேட்க முடியும், எனக்கு ஏதாவது செலவு காசு வேணும். ஏன்னா அவங்களோட விலை தானியங்கள் வந்து அங்கதான் போய் சேல் பண்ணுவாங்க. அதனால வருஷத்துக்கு 6 மாசத்துக்கான உண்டான ஏதாவது செலவுன்னா அவங்க கிட்டதான் போய் கேட்க முடியும். அதனால இவங்க அண்ணன் தம்பி உறவு. இதுல வந்து எந்த விதமான, ஏன்னா தம்பிக்கு ஏதாவதுன்னா அண்ணன் வருவான், அண்ணனுக்கு ஏதாவதுன்னா தம்பி வருவான். இது வந்து ஒரு இது இல்லைங்க. வேணுட்டே வந்து இது பண்றாங்க, கொச்சப்படுத்துறாங்க அண்ணன் தம்பி உறவு. இந்த போராட்டத்தோட தாக்கம் வரக்கூடிய தேர்தல் களத்துல எதிரொலிக்குமா சார்? இத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? அதனால தாங்க பயப்படுறாங்க. இப்ப இவங்க வந்து போன வாரம் வந்து எங்களுக்கு வந்து 20 பக்கம் நோட் கொடுத்தாங்க. அதுல வந்து எம்எஸ்பி ஆட் பண்ணிட்டாங்க, அப்படியே இருக்கும் அப்படின்ட்டு. அதுக்கப்புறம் கோர்ட்டு வந்து ஃபர்ஸ்ட் எஸ்டிஎம் லெவல்ல வந்து போய் ஃபார்மர் இது பண்ணலாம், அதுக்கு மேல போக முடியாது. அதுல கோர்ட்டும் ஆட் பண்ணிட்டாங்க. பின்ன கான்ட்ராக்ட் ஃபார்மிங்ல வந்து தேவைன்னா கான்ட்ராக்ட் ஃபார்மிங் பண்ணலாம், இல்லைன்னா வேண்டாம் அப்படிங்கிற இதுவும் ஆட் பண்ணிட்டாங்க. இந்த மாதிரி நிறைய சின்ன சின்ன இது. பின்ன இங்க வந்து கரண்ட் எலக்ட்ரிசிட்டி பத்தியும் இது பண்ணியிருக்காங்க. வேற என்ன வேணும்னாலும் ஆட் பண்ணிக்கிங்க, ரத்து பண்ண சொல்லாதீங்க. ஏன்னா ரத்து பண்ண சொன்னீங்கன்னா நாளைக்கு அவங்களுக்கு என்ன பயம்னா லேபர் செக்ஷன்ல வந்து அவங்க போராட்டம் நடத்துவாங்க. ஏன்னா அவங்களுக்கும் வந்து நிறைய இது பண்ணிட்டாங்க, மாற்றுதல்கள் பண்ணிட்டாங்க. பழைய இது ரூல்ஸுகளுக்கும் இங்க இப்ப 15 வயசு ஆட் பண்ணிட்டாங்கன்னு நான் நினைக்கிறேன். சைல்ட் லேபர்ல ஏஜ் குறைச்சு 15 வயசு ஆக்கிட்டாங்க. அந்த மாதிரி அவங்களும் வந்து போராட்டம் நடத்துவாங்க. நீங்க வந்து என்ன வேணா திருத்தம் இது பண்ணிக்கிங்க, ஆனா வந்து வாபஸ் வாங்க சொல்லாதீங்க. வாபஸ் வாங்கினா எங்களுக்கு வந்து இது அப்படிங்கிறது.
அவங்க இல்லாம எலெக்ஷன்ல வந்து கண்டிப்பா இதாகும். ஏன்னா எலெக்ஷன்ல இந்த மாதிரி பெரிய போராட்டம் நடத்தி வயசானவங்க 4-5 பேர் இறந்துட்டாங்க, ஒரு கார் ஆக்சிடென்ட்ல இறந்துட்டா, அப்படி இந்த மாதிரி இதெல்லாம் வந்து மக்கள் மனசுல பதிஞ்சு ஓட்டு போட மாட்டாங்க. கண்டிப்பா அவங்களுக்கு வந்து ஃபேவரா போகாதுங்க. தே வில் லாஸ் த எலெக்ஷன். ஓகே சார். இந்த போராட்டத்துக்கு தமிழக மக்களோட ஆதரவு எப்படி இருக்கு சார்? தமிழ்நாடு மக்கள் ஃபுல்லா சப்போர்ட் பண்றாங்க. பந்தும் வந்து ஃபுல்லா இது பண்ணியிருந்தாங்க. 8ஆம் தேதி பந்துன்னு நினைக்கிறேன். அதுல வந்து ஃபுல்லா ஆதரவு கொடுத்தாங்க. கருப்பு கொடி காட்டி இது பண்ணாங்க. நல்ல சப்போர்ட். இங்க டெய்லி 2-3 குரூப்ஸ் வந்துட்டு இருக்காங்க, யூனியன்ஸ். நேத்தும் கூட முந்தா நேத்து கைஃபாங்கிற ஒரு குரூப் வந்திருந்தது. இங்க காவேரி இன்டகிரே அந்த மாதிரி ஒரு இது. நவீன்ங்கிற ஒருத்தர், அவங்க ஸ்மால் சின்ன சின்ன விவசாயிகள், பெரிய பெரிய ஆளு இல்லைங்க, சின்ன சின்ன இது. அவங்க வந்து இங்க வந்து பங்கேற்கணுங்கிற ஆர்வம் 3 நாள் இருந்துட்டு நேத்தான் போனாங்க நைட்டு. அதுவும் இல்லாம அந்த ஐயா கண்ணு அவங்க அந்த குரூப் இங்க இருந்தாங்க, 1 வாரமா இருந்தாங்க. ரொம்ப நன்றி சார், எங்களோட இணைப்பில் இணைந்தமைக்கு. உங்கள் போராட்டம் வெற்றியடைய வாழ்த்துக்கள். தமிழ் கேள்வி சொந்தங்களுக்கும் எங்கள் மனமார்ந்த நன்றிகள். மீண்டும் அடுத்ததொரு நிகழ்வில் உங்களை சந்திக்கிறோம். நன்றி, வணக்கம்.